தமிழகத்திற்கு வேலை தேடி வரக்கூடிய வடமாநிலத்தவர்களால் தமிழக காவல்துறைக்கு தலைவலி ஏற்பட்டிருப்பதாக பண்ருட்டி வேல்முருகன் சட்டப்பேரவையிலே பரபரப்பாக பேசியிருக்கிறார். தமிழகத்தில் இன்றைக்கு பல இடங்களில் கலவரங்கள் ஏற்படுவதற்கு இப்படி வடமாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த தொழிலாளர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு உதாரணமாக தூத்துக்குடி, சென்னை, நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பல இடங்களில் ஏற்பட்ட அந்த கலவரங்களையும் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். அங்கே கலவரங்கள் ஏற்பட்டால் தமிழக காவல்துறையினர் தட்டி கேட்பதற்காக சென்றால் காவல்துறையையே திருப்பி அடிக்கக்கூடியவர்களாகவும் காவல்துறையினருடைய மண்டையை உடைக்கக்கூடியவர்களாகவும் வடமாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேலை தேடி வருகிறார்கள், ஆனால் அவர்கள் கண்காணிக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். அதே போல தர்மபுரிக்கு சுற்றுலா வந்த வடமாநிலத்தவர்களுடைய அந்த வாகனத்தில் பர்மிட் இருக்கிறதா என கேட்க சென்ற காவலரை மடக்கி அந்த வாகனத்தில் வந்த 60க்கும் மேற்பட்டோர் அடித்ததாகவும் அந்த காவலர் அவர்கள் மீது வழக்கு பதிய முற்பட்ட போது டெல்லியிலிருந்து அவர்களுக்கு அழுத்தம் வருகிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றும் அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். தொடர்ந்து எப்படி வடகிழக்கு மாநிலங்களிலே மற்ற மாநிலத்தவர் உள்ளே நுழையும் போது கண்காணிக்கப்படுகிறார்களோ அதுபோல நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய வடமாநிலத்தவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். அவர்கள் எதற்காக வருகிறார்கள், எங்கே தங்குகிறார்கள், எப்போது திரும்பி செல்வார்கள் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் சேகரித்து பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் வடமாநிலத்தவர்கள் வருகை குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு அந்த தனி அடையாள அட்டை வழங்குவது தொடர்பாகவும் பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார்.